को भाड़ा नहीं देगा लो जी लो भाड़ा ले जाएंगे कहाँ लगा रखा है बहन अमेरिका का कोई भी ऑटो पे वो मत लगाओ जो ये प्रचार வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு 4 வீடியோக்கள் எடுத்து காட்டப் போகிறேன். இந்த வீடியோக்களை கவனமாக பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், இந்த நாட்டிற்காக உழைக்கக்கூடிய வர்க்கம், அவர்களை எப்படி இந்த நாடு மறந்து விடுகிறது? அமெரிக்கா, மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அமெரிக்கா இந்த நாட்டை சார்ந்த 3 அப்பாவிகளை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு பிரதமர் விஸ்வகுரு நரேந்திர மோடி அவர்கள் அல்ல இவருடைய அரசாங்கத்தை சார்ந்த ஒற்றை நபர் கூட அமெரிக்காவை கண்டித்து பேசுவதை விட்டு விடுங்கள், அமெரிக்காவை பார்க்கக்கூடவில்லை. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க பறந்து சென்றார். நாளைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க போகிறாரா? ஆனால் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டிற்காக உழைத்து இந்த நாட்டை சார்ந்த 3 நபர்கள் கொல்லப்பட்டதற்கான காரணம் யார்? அதற்கான பொறுப்பு யார் எடுத்துக்கொள்ளுவார்? அவர்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன என்கிற பல்வேறு கேள்விகளுடன் இந்த பதிவிற்குள் உங்களை நான் கூட்டிச் செல்ல போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த வீடியோக்களை பார்த்து விடுங்கள். ना हमो से बात भइल पूछना के बाबूजी का हाल चाल बा कि हमारा बच्चा चला गया, एक ही बच्चा लूंग थी वो हमारी, अब हमारा तो दिल खत्म हो चुका है. मैं इतना कहना चाहता हूँ. हम लोग ईरान में ही है, माहौल इतना खराब है, सिर्फ इंडियन शिपों पे अटैक हो रहा है. क्यों भाई? एक शिप पे अटैक हुआ, उस शिप पे मैंने काम किया था भाई. मैंने कैप्टन साहब से बात किया, बोला उन्होंने वार्निंग दिया और डायरेक्ट मिसाइल डाल दिया ओमान में. तो उनकी क्या गलती थी और वो सीफेरर की क्या गलती थी? உயிரிழந்த நபர்கள் டெக் கேடட் ஆதித்ய சர்மா, ஹிமாச்சல் பிரதேசத்தை சார்ந்த நபர். என்ஜின் ஃபிட்டர் சிவானந்த், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நபர். சீஃப் இன்ஜினியர் பட்டனலா சுரேஷ், ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த நபர். இதை தாண்டி 24 நபர்கள் இந்த கப்பலில் இருந்திருக்கிறார்கள். அதிலிருந்து 21 நபர்களை ரெஸ்கியூ செய்திருக்கிறார்கள். இந்தியாவை சார்ந்த இந்த 3 வீரர்கள் இந்தியன் செயிலர்ஸ்கள், கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். கல்ஃப் ஆஃப் ஒமானில் இவர்களுடைய கப்பல் போய்கொண்டிருக்கும் போது அமெரிக்கா தெரிஞ்சு கொண்டே இந்த கப்பல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்கா இந்தியாவுடைய அலைஸ் தானே, இந்தியாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் தானே. நேவல் ஆப்ரேஷனெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், ப்ராக்டிஸ் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்போ எப்படி இந்தியர்கள் என்று தெரிந்த பின் கூட நீங்கள் இந்தியர்களை, இந்திய செயிலர்ஸ்களை கொண்டிருக்கிறீர்கள்? கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு தான் சிவானந்த் சௌரசியா தன்னுடைய முதல் பயணத்தில் சென்றிருக்கிறார். இந்த முதல் பயணமே அவருடைய கடைசி பயணமாக மாறிவிட்டது. இதே போன்றுதான் மற்ற 2 நபர்களும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியாவில் என்ன நடக்கிறது, இந்திய மக்களுடன் என்ன நடக்கிறது என்று அவருக்கு துளி கூட கவலை அல்ல. அவர் பிரான்ஸ் நாட்டில் கைகளை ஆட்டிக்கொண்டு நடனத்தை என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார். மியூசிக், சாங், லைட்ஸ், செல்ஃபீஸ், இதை நரேந்திர மோடி என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார். ஜூன் 11ஆம் தேதி அமெரிக்கா எம்டி செட் பெலோ என்கிற இந்த கப்பல் மீது ஒரு தாக்குதலை நடத்தியது. ப்ரூட்டலி தே கில்ட் 3 இந்தியன் sailors. ஆதித்ய சர்மா, சிவானந்த் சௌரசியா மற்றும் பட்னாலா சுரேஷ், இந்த 3 நபர்களுமே அமெரிக்கர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த கப்பலில் அனைத்து நபர்களுமே இந்தியர்கள் தான் என்று தெரிந்த பின்பு கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் இந்தியர்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதை தாண்டி கூட சென்ட்ரல் கமாண்ட், சென்ட்காம் என்று கூறுவார்கள் அமெரிக்காவுடைய நேவல் படை, அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். So this is motor tanker Marivex. This is motor tanker Marivex.
We are fire on board. We have fire on board, and vessel is sinking. U.S. Navy attacked the missile on our engine room. We have hold the bottom. We have fire on board. Please help. This is motor tanker Marimax. You can see our last position recorded in our AIS. That is our position. Please help. Please help. We have fire on board. Total all crew Indian. 24 crew. All crew Indian. Please help quickly. Please, we need immediate help. And sir, our warship is nearby, sir. They are not assisting us, sir. US Navy is not assisting us. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. எப்படி நீங்க ஒரு சோவரின் நாட்டை சார்ந்த மக்களை இப்படி கொள்ளலாம் என்கிற ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவில்லை. நரேந்திர மோடியை விட இந்த நாட்டு ஆட்டோ டிரைவர்ஸ்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம், ரோஷத்தை நீங்க பார்க்கணும். டெல்லியில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆட்டோ டிரைவர்ஸ்கள் அமெரிக்காவின் 250 ஆண்டுகளுக்கான விழா கொண்டாடினார்களா? அதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்டோக்களில் அமெரிக்காவுடைய கொடிகளை போட்டிருக்கிறார்கள். டெல்லி ஆட்டோ டிரைவர்ஸ்கள் இந்த நாட்டு இளைஞர்களை, இந்த நாட்டு மக்களை கொன்ற அமெரிக்காவுடைய ஃப்ளாக் எங்களுடைய வண்டியில் இருக்கக்கூடாது என்று அதை பிச்சு தூக்கி வீசிய காட்சிகளும் சோஷியல் மீடியாவில் வைரலானது. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இருக்கக்கூடிய அந்த கவலை, அந்த வேதனை கூட இந்த நாட்டு பிரதமருக்கு கிடையாது, இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு கிடையாது என்பதுதான் உண்மை. लो फाड़ा जाएगा कहाँ का लगा रखा है बहन पूरा फाड़ ऊपर वाला रहने दो, ऊपर वाला रहने दो, 200-400 रुपए चाहिए वो भी दे देते हैं तुझे भाई। अमेरिका का कोई भी ऑटो पे वो मत लगाओ जो ये प्रचार करवा रहा है। हमारे वहाँ पे मारे जा रहे हैं, हमारे भारतीयों को मारा जा रहा है। हिंदुस्तान जिंदाबाद, हिंदुस्तान जिंदाबाद। இது போன்ற சிச்சுவேஷன் நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய துக்க செய்தி, நேஷனல் ட்ராஜடி ஆகியதை நீங்க பார்த்திருக்க வேண்டுமா இல்லையா? And where is our prime minister? He is on world tour. Did he even condemn this? இதை கண்டித்தாரா? கிடையாது. Did he even showed graves to the family? அந்த குடும்பத்தினர்களுக்கு தன்னுடைய துக்கத்தை எடுத்துக்காட்டினாரா? கிடையாது. Did he consoled? No, he didn't. Did he condemned America? எப்படி எங்களுடைய நாட்டு மக்களை நீங்க கொன்னீர்கள் என்று அந்த அந்த எஜுகேஷனை அவர் எடுத்துக்காட்டினீர்களா? கிடையாது. இந்த நாட்டு ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் என்ன செய்தார்? அதையும் நீங்க கேட்க வேண்டும். நரேந்திர மோடி பிரான்சில் இருக்கிறார், ஃபாரின் மினிஸ்டர் அவர் இங்கே தான் இருக்கிறார். அப்ப அவராவது இல்லை, ஃபாரின் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி இருக்கு, அவர்களாவது யாராவது கண்டித்திருக்கலாமா? இல்லையா? யாருமே கண்டிக்கவில்லை. மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக நரேந்திர மோடி பறந்து சென்று விட்டார். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களோட கேள்விகள், கருத்துக்கள் இதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லலாம். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் இது போன்ற கேள்விகளை கேட்கிறோம், இது போன்ற ரிப்போர்ட்ஸ்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆகையால் பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கிவிட்டார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. பெஹல்காம் தாக்குதல் நடந்த போது இந்திய டீம் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாண்டது. அதை ஜஸ்டிஃபை செய்வதற்காக, ஏன்னா அமித்ஷாவுடைய மகன் தானே, ஜெய்ஷா தானே அதை ஆர்கனைஸ் செய்த நபர். அப்போ அதை ஜஸ்டிஃபை செய்வதற்காக இந்தியன் டீம் பாகிஸ்தானுடன் கை கொடுக்கவில்லை. இப்போ நரேந்திர மோடி, டொனால்ட் ட்ரம்ப் தானே பாகிஸ்தான் எப்படி பெஹல்காம் தாக்குதலுக்கான கொலைகாரர்களோ அதே போன்று இந்த 3 நபர்களை கொன்ற நபர்கள் யார்? அமெரிக்கா. அப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கை கொடுக்காமல் இருப்பாரா? நீங்கள் வேணா பாருங்க, நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கள் செல்ஃபி எடுக்கப்படும். டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை பாராட்டி பேசுவார், நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்பை புகழ்ந்து பேசுவார். அனைத்தையுமே நார்மலைஸ் ஆக்கிவிடும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள். Can Narendra Modi say, I will not shake hand with you?
You killed our 3 people. இந்தியா ஒரு sovereign நாடு, ஒரு சுதந்திரமான நாடு. ஆனால் இந்தியாவில் எங்கிருந்து கச்சா எண்ணெய் வாங்கணும், எங்கிருந்து வாங்கக்கூடாது, யாரிடம் நீங்கள் ட்ரேட் செய்யணும், யாரிடம் நீங்கள் ட்ரேட் செய்யக்கூடாது, இது போன்ற விஷயங்களை அமெரிக்கா மிரட்டி வருகிறது. இந்த தாக்குதல் ஜெனீவா கன்வென்ஷன் அதை எதிர்த்திருக்கிறது. இந்த தாக்குதல் ஆர்டிகல் 38 ஆஃப் UN சார்ட்டர் அதை மீறி இருக்கிறது. அப்போ இந்த சம்பவம் இன்டர்நேஷனல் லா படி இந்தியாவிற்கு சாதகமாக இருக்கிறது. இந்த சம்பவம் இதை தட்டி கேட்கலாம். இந்தியாவிற்கு சாதகமாக சட்டங்கள் இருக்கு. அமெரிக்காவுடைய காலரை பிடிச்சு நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க எங்க ஆட்களை கொன்றீர்கள் என்று. Where is Geneva Convention? Where is Article 38 of UN Charter? இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்லக்கூடிய கப்பல்களுக்கு நீங்க பாதுகாப்பை அளிக்க வேண்டும். ஜெய்சங்கர் சார், நீங்க என்ன செய்தீர்கள்? ஜெய்சங்கர் ஒரு ட்வீட்டை போடுகிறார். Spoke to US Secretary of State Marco Rubio this evening. I reiterated India's strong protest at the attack by US Navy in Gulf that killed 3 Indian Marines. Such lethal action against commercial ship is not justified. நேற்று ஈவினிங் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோடு நான் பேசினேன். கமர்ஷியல் கப்பல்கள் மீது நீங்கள் நடத்திய இந்த தாக்குதலை ஜஸ்டிஃபை செய்ய முடியாது, இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக நான் பேசிவிட்டேன் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இவருடைய ட்வீட் வந்த அடுத்த நிமிடமே மார்க்கோ ரூபியோ அவர் ஒரு ட்வீட்டை ட்வீட் இல்லை, அமெரிக்காவுடைய அரசு வெப்சைட் வழியாக ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளிவருகிறது. மார்க்கோ ரூபியோடைய எங்கேயும் மன்னிப்பு கேட்கவில்லை. இந்த மாதிரி 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஏதோ தவறு நடந்தது, எதுவுமே கூறவில்லை. இன்னும் சொல்ல போனால் மார்க்கோ ரூபியோ இந்தியாவை மிரட்டி இருக்கிறார். ஈரான்லேருந்து ஈரானுடைய இந்த கச்சா எண்ணெயை உங்களுடைய கப்பலில் நீங்கள் ஏற்றி வந்தீர்கள்னா நாங்கள் இதே போன்ற தாக்குதலை நடத்துவோம், அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு என்ன. Strait of Hormuz, the secretary states that all commercial vessels should immediately comply with the orders of US forces as they seek to uphold peace. உடனடியாக அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்கள் அவர்கள் போடக்கூடிய ஆணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Violation of the US blockade and the illicit transport of Iranian oil will not be tolerated. ஈரான் கச்சா எண்ணெயை எந்த நாடு எடுத்து வந்தாலும், இது இந்தியாவுடைய கப்பல் கூட கிடையாது, வேறொரு நாட்டுடைய கப்பல், அதில் இந்தியர்கள் 13 லட்சம் இந்தியர்கள் செயலராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், 1-2 இந்தியர்கள் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் கப்பல்களில் இந்தியர்கள் தான் வேலை பார்க்கிறார்கள். வயிற்று பொழப்பிற்காக, குடும்பத்துடைய நலனுக்காக இவர்கள் இது போன்ற கப்பல்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். இவர்களுக்கும் இந்த ஈரான் அமெரிக்கா போருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கும் அமெரிக்கா ஈரானுடைய இந்த போருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அப்போ எப்படி இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள்? இந்த கேள்வியை நரேந்திர மோடி கேட்டாரா இல்லை? ஜெனீவா கன்வென்ஷனை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள், இதை நரேந்திர மோடி அல்ல இந்த நாட்டு அரசாங்கம் கேட்டதா இல்லையா? நீங்கள் யுஎனுடைய ஆர்டிகல் 38 இதை வயலேட் செய்திருக்கிறீர்கள், மீறி இருக்கிறீர்கள், இதை இந்த நாட்டு அரசாங்கம் கேட்டதா இல்லையா? இன்டர்நேஷனல் லாவை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள், இதை இந்த நாட்டு அரசாங்கம் கேட்டதா இல்லையா? அமெரிக்கா இந்தியாவை மிரட்டி வருகிறது. வாட் இஸ் த கம்பல்ஷன் ஆஃப் நரேந்திர மோடி? எந்த கட்டாயத்தில் நரேந்திர மோடி இந்த அளவில் அமைதியாக இருக்கிறார்? நரேந்திர மோடியுடைய எந்த ஃபைல் அமெரிக்கா கையில் இருக்கிறது? எதை வைத்து அமெரிக்கா நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு வார்த்தை கூட அமெரிக்காவிற்கு எதிராக நரேந்திர மோடி பேசுவதில்லை. ஆப்ஜெக்ஷனை விட்டு விடுங்கள், தன்னுடைய ஒரு எதிர்ப்பை கூட அவர் தெரிவிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அடானியா, அம்பானியா? இப்போதான் அடானி மீது இருக்கக்கூடிய அந்த கேசஸ்களை நீக்கியது அமெரிக்கா. மறுபடியும் நண்பர் அடானியோடைய ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிவிடும் என்ற அந்த பயமா, அல்ல எப்ஸ்டீன் ஃபைல் மறுபடியும் திறந்து விடுவார்களா என்கிற அந்த பயமா? வாட் இஸ் ஸ்டாப்பிங் நரேந்திர மோடி டு ஷோ ஹிஸ் ஆங்கர்? நரேந்தர் சரண்டர், இதைத்தானே காங்கிரஸ் கூறி வருகிறது. காம்ப்ரமைஸ்ட் பிரைம் மினிஸ்டர்,
இதைத்தானே காங்கிரஸ் கூறி வருகிறது. அதற்கு ஒட்டுமொத்த பிஜேபி ரோட்டில் இறங்கி போராடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி காம்ப்ரமைஸ் பிரைம் மினிஸ்டர் என்று கூறிவிடலாம், எப்படி சரண்டர் ஆகிவிட்டார் என்று கூறலாம் என்று. இப்போ என்ன செய்கிறார்? இஸ் திஸ் நாட் கால்ட் சரண்டர்? இந்தியா ஒரு சாவரன் கண்ட்ரி, இந்தியா ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, ஒரு சுதந்திரமான கண்ட்ரி. இந்தியாவுடைய ஆனர், இந்தியாவுடைய மதிப்பு மரியாதை பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த அளவில் இழிவுபடுத்தி வருகிறார். ஒவ்வொரு இடத்திலுமே அமெரிக்கா இந்தியாவை இழிவுபடுத்தி வருகிறது. ஒவ்வொரு இடத்திலுமே இந்தியா அடங்கி சரண்டர் ஆகி வருகிறது. இத்தனை சிச்சுவேஷனுக்கு பின்பு கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னும் ஒரு சில நாட்களில் ட்ரேட் டீல், அதற்கான ரெப்ரசன்டேட்டிவ் ஜேம்ஸ் கிரீன் இந்தியாவிற்கு வர இருக்கிறாரா? எந்த ட்ரேட் டீலை பற்றி பேசுகிறீர்கள்? 500 பில்லியனுக்கான ட்ரேட் டீல். இதே மார்க்கோ ரூபியோ தான் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தார். பிப்ரவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் திடீர் என்று எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ட்ரேட் டீலை அனௌன்ஸ் செய்கிறார். 500 பில்லியனுக்கான ட்ரேட் குட்ஸ் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு எக்ஸ்போர்ட் ஆகுமா? சிறிய நாடு மலேசியா, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு காவாசி கூட இருக்காது மலேசியா. ஒரு சிறிய நாடு மலேசியா தன்னுடைய எதிர்ப்பை எடுத்து காட்டுகிறது. இந்த ட்ரேட் டீலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தூக்கி போட்டு விட்டார்கள். நல் அண்ட் வாய்ட். பட் இந்தியா ஹேஸ் அக்செப்டட். யூஎஸ் உடைய சுப்ரீம் கோர்ட் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த ட்ரேட் டீலை நல் அண்ட் வாய்ட் என்று கூறிய பின்பு இந்தியா அதை அக்செப்ட் செய்ததற்கான காரணம் என்ன? இந்த நாட்டில் கரேஜ் கிடையாது, நரேந்திர மோடி மனதில் அந்த தைரியம் கிடையாது, நரேந்திர மோடியின் அரசாங்கத்தின் மனதில் அந்த தைரியம் கிடையாது. இதை விட டேஞ்சரஸான சிச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ட்ரேட் டீல் அடுத்த 2 மாதத்திற்குள் இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறார்களா? அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ வேண்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ்கள் வாழ வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கே போவார்கள் யாருக்குமே தெரியாது. காரணம், நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நாட்டு ஏழைகளுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. இந்த நாட்டில் ஒரு போராட்டம் வெடித்தது, ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், விவசாயிகளுடைய போராட்டம். 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. இதே பிஜேபியை சார்ந்த உத்தரப்பிரதேசத்தின் ஹோம் மினிஸ்டரின் மகன் ஜீப் ஏற்றி இதே விவசாயிகளை நசுக்கி கொன்ற அந்த காட்சிகளும் நீங்கள் பார்த்தீர்கள். அந்த நபரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி களமிறங்கியதையும் நீங்கள் பார்த்தீர்கள். This is what நரேந்திர மோடி courageous. பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டுடைய செக்யூரிட்டி, இந்த நாட்டுடைய சாவர்னிட்டி, இந்த நாட்டுடைய ஒற்றுமையை பற்றி, இந்த நாட்டுடைய அடையாளத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நரேந்திர மோடி இஸ் a compromised prime minister. But நரேந்திர மோடி speaks about Nehru, Indira throughout. Congress, Nehru, Indira. The same Nehru இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரஷ்யா பக்கம் திரும்பவில்லை, அமெரிக்கா பக்கம் திரும்பவில்லை. இந்தியாவிற்கு என்ன முக்கியமோ அதை மட்டுமே மையத்தில் வைத்து இந்தியாவிற்காக உழைத்தார். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்த போது அமெரிக்கா தன்னுடைய கப்பல் படையை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியது. மிரட்ட பார்த்தார்கள். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு துளி கூட கவலைப்படாமல் பாகிஸ்தானை 2ஆக பகிர்ந்தது, டிவைட் செய்தது. அப்போதான் அங்கே பங்களாதேஷ் வந்து. திஸ் இஸ் வாட் ஆர் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹேட் டன் டு திஸ் கண்ட்ரி. டாக்டர் மன்மோகன் சிங் என்று இவர்கள் அலக்களிப்பார்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது டிப்ளமேட், அமெரிக்காவில் ஒரு டிப்ளமேட் தேவ்யானி கோப்ராகடே அவருடன் தவறாக அமெரிக்காவில் நடந்து கொண்டார்கள். உடனடியாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி அவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த பாதுகாப்பை அடுத்த நிமிடமே ரிமூவ் செய்தார்.
India has removed its protective barriers around the US embassy in Delhi in a continuing diplomatic row. It follows confirmation that an Indian diplomat was strip-searched after her arrest in New York last week. The woman had been charged of visa fraud and allegedly lying about how much she paid her housekeeper. அப்படியே தலைகால் புரியாமல் அமெரிக்கா டாக்டர் மன்மோகன் சிங்கோடைய கால்களில் வந்து விழுந்தது. ஐயா மன்னித்து விடுங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. மன்னிப்பு கேட்டதற்கு பின்பு US Secretary State John Kerry immediately spoke to NSA and expressed sorry, regret. This is what Dr. Manmohan Singh. He was not Manmohan Singh. Manmohan Singh is Mr. Modi. Maun Modi. இதை எப்படி நீங்க பார்க்க முடியும்? நரேந்திர மோடி சார், நீங்க அடானி அம்பானியோட பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிஜேபிக்கான பிரைம் மினிஸ்டர் கிடையாது. இந்த நாட்டின் 145 கோடி மக்களுக்கான பிரைம் மினிஸ்டர், ஒரு சாவரின் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், ஒரு சுதந்திர இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். ஆகையால் இந்தியாவில் என்ன நடந்தாலும், இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த விதமான அத்துமீறல்களாக இருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியத்துடன் நீங்கள் பேசுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லை என்றால் உங்களுடைய சைலன்ஸ் இந்தியாவை ஏற்கனவே அழித்து விட்டது, இன்னும் அழிக்கப் போகிறது. மீண்டும் ஒரு முறை உயிரிழந்த 3 நபர்கள், ஆதித்ய சர்மா, சிவானந்த் சௌரசியா மற்றும் பத்னாலாஜி, இந்த 3 வீரர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு எங்களுடைய செல்யூட். இவர்கள் இது போன்ற கப்பல்களில் உழைத்து இந்த நாட்டிற்காக கொண்டு வரக்கூடிய டாலர்ஸ்களை வைத்து தான் இந்த நாட்டின் வருமானம் கொஞ்சமாக உயர்கிறது. ஆனால் அவர்களோட உயிருக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான இந்தியாவை நாம் உருவாக்கி விட்டோம் என்று. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.